أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأرسلنا عليهم الطوفان والجراد والقمل والضفادع والدم آيات صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தபாரகஹு தஆலா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கொடியவனான ஃபிரௌனோடு நடந்து கொண்ட நடைமுறையை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஹஜரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் தொந்தரவும் தொல்லையும் கொடுத்து கொண்டிருந்த இவனுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற எந்த முடிவும் செய்து விடாமல் அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தான். எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா உலகத்தில சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு பிறகுதான் அவனுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் முடிவு கட்டுகிறான். ஃபிரௌனுக்கும் ரப்பு சுப்ஹானஹு தஆலா பல்வேறு சோதனைகளை முன்னாடி கொடுத்தான். அதை இந்த ஆயத்தின் தொடரிலே அல்லாஹ் சொல்லுகிறார், வஅர்ஸல்னா அலைஹிம் தூஃபான. ஹஜரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாதாரணமான நிலையில் வாழ்ந்தவர்கள். ஃபிரௌன் மிகப்பெரிய அந்தஸ்தில், படைபலத்தில், பணபலத்தில், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவன். அவனிடம் எல்லா அதிகாரத்தையும் ரப்பு கொடுத்திருந்தான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் துஆவுடைய வலிமையை கொடுத்திருந்தான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கொடுமை அதிகமான பொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி துஆ செஞ்சிட்டாங்கங்கிறதுக்காக அவனை உடனே பிடிக்கல. அவனுக்கு ஒரு சோதனை அனுப்பினான். என்ன சோதனை என்று சொன்னால், வெள்ளப்பிரளயத்தை அல்லாஹ் அனுப்பினான். ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தினர்களும் வாழக்கூடிய பகுதியில் தண்ணி 24 மணி நேரம் நின்று கொண்டே இருந்தது. அதிசயம் என்னவென்று சொன்னால், ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தினர்களும் வாழக்கூடிய பகுதி மேலான பகுதி, மேட்டு பகுதி. ஹஜரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தினர்களும் வசிக்கக்கூடிய பகுதி பள்ளத்தாக்காகும். தண்ணியின் இயல்பான நிலை என்னவென்றால் பள்ளத்தை நோக்கி தான் ஓடி வரும். ஆனால் அதிசயமாக என்னண்டா, இவர்கள் பக்கம் நிக்கிது மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழக்கூடிய பகுதியில தண்ணி வரல. வீட்டுக்குள்ள பூரா தண்ணி நிக்குது. யாரும் வீட்டை விட்டு வெளியில வரணும். தோப்புக்குள்ள பூரா தண்ணி நின்றா எங்க போறது? இது மாதிரி நிக்குது. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. ஃபிரௌன் தன்னை ரப்புன்னு சொல்றான். இந்த எகிப்துடைய முழு ஆட்சியும் என் கையில் இருக்கிறது என்று சொன்னான். ஆனால் இந்த தண்ணியை அவனால் அப்புறப்படுத்த முடியல. மக்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள தவிக்கிறாங்க. ராவும் பகலா தூக்கம் இல்லாம இருக்கிறாங்க. சாப்பாடாக்க முடியல. பூராமே தண்ணி நின்றா எங்க போய் உட வைக்கிறது? எங்க போய் படுக்கிறது? படுக்கிறதுக்கும் வழி இல்லை, சாப்பிடுறதுக்கும் வழி இல்லை, பாத்ரூம் போறதுக்கும் வழி இல்லை. எங்க போய் உட்கார்ந்து பூரா தண்ணிக்குள்ள நிக்க. எல்லா மக்களும் ஃபிரௌன் இடத்துல போய் சொன்னார்கள், எங்களுடைய ரப்பே, நாங்க தண்ணிக்குள்ள நிக்கிறோம். இந்த தண்ணியிலிருந்து எங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுங்க. கடவுளே தண்ணியில நிக்கிறார். கடவுள் யாரு? ஃபிரௌனே தண்ணிக்குள்ள நிக்கிறார். பார்த்தா ஃபிரௌன் சுத்தப்பட்டு வராதுன்னு சொல்லி ஹஜரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வந்தான். அவ்வளவு ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுக்கப்பட்டிருந்த அவன் சாதாரண எளிய நிலையில் இருந்த மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வந்தான். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வந்து சொன்னான், நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்துட்டா நாங்க உங்களுக்கு கொண்டு ஈமான் கொள்றோம். இந்த இஸ்ரவேலர்கள் உங்க கூட நாங்க அனுப்பி வைக்கிறோம். இந்த தண்ணி பிரச்சனையிலிருந்து எங்களை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் கேட்டான். ஒரு நாளை ஆளக்கூடியவன், தன்னை ரப் என்று சொல்லக்கூடியவன், அவனுடைய பார்வையில் மூஸா அலைஹிஸ்ஸலாம் சூனியக்காரன் என்று சொல்லப்பட்டவர்கள், ஃபகீராக கருதப்பட்டவர்கள், அவர்கள் வந்து நிக்கிறான். எப்படியாவது ராத்திரி நடுஜாமத்துல யாருக்கும் தெரியாம, கடவுள் பிச்சை கேட்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா? அதனால நடுஜாமத்தில் வந்து கேட்டான் ஹஜரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம். ஹஜரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவனை குறைத்து மதிப்பிடவில்லை. அவனை குறைத்து மதிப்பிடவில்லை. இப்பதான் உனக்கு கண்ணுல வளர்ந்து தெரிஞ்சுச்சா? இதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியலையா? மூஸா யாருன்னு உனக்கு தெரியலையா? அப்படின்னெல்லாம் கேட்கல. ஹஜரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்கள் தாய்மையுடைய அந்தஸ்தை பெற்றவர்கள்.
தாய் என்ன மன்னிக்கக்கூடிய குணமுடையவளாக இருப்பாளோ, இல்ல என்ன தவறு செஞ்சாலும் சரி உள்ள ஒரு நாளைக்கு திருந்திடுவான்னு நினைக்கிறவதான் தாய். அந்த உள்ளம் கொண்டவர்கள் நபிமார்கள். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் ரப்பே இந்த தண்ணி பிரச்சனை இருந்து இந்த பயலுகளை லேசாக்கி விடுறா அல்லாஹ். காலையில தண்ணி அல்லாஹ் முடிவு விட்டான், தண்ணி எங்க போச்சுன்னு தெரியல, நிறுத்தியவன் அவன், கழட்டி விட்டவன் அவன். ராகத்தான் வந்துச்சு. இப்ப ஃபிரௌன் சொன்னா எல்லாம் நான் தான் இப்ப சரி பண்ணி விட்டேன், இந்த மூசா ஏதோ சூரியத்துல நிக்க வச்சிருந்தாரு, நான் தான் எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டேன். அரசியல்வாதி எப்பயுமே பொய்க்கு கடுமையா சொல்லுவோம், அது பயம் இல்லாம சொல்லுவோம், பெரிய பொய்யா சொல்லுவோம். இது அரசியல்வாதிகளுக்கு கைவந்த கலை. அது மாதிரி அப்படி சொன்னான். செஞ்சது யாரு? அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆவின் பரக்கத்தை கொண்டு தண்ணி அகற்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் அது தன்னுடைய திறமையால் அது நடைபெற்றதாக அவன் சொன்னான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஒன்னும் சொல்லல. திருந்துவான், அவன் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவான்னு பார்த்தார்கள். அவன் நிறைவேற்றுறமா தெரியல. அரசியல்வாதி வாக்குறுதியை நிறைவேற்றவே மாட்டான். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் வர்சல் அலைஹிம் தூஃபான வல் ஜராத. அல்லாஹ் பார்த்தான், சரி இவங்க திருந்துற மாதிரி தெரியல, ஏற்கனவே நபிக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு மோசம் செஞ்சிருக்கிறானா இல்லையா? இப்ப அல்லாஹ் வெட்டுக்கிளிகளை அனுப்பிட்டான். உலகத்துல ஃபிரௌனுக்கு கொடுத்த அவகாசம் மாதிரி இந்த அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் செஞ்ச அவன் மேல இறக்கப்பட்ட மாதிரி வேறொரு கூட்டத்தினர்களின் மீது இறக்கப்பட்டதாக திருக்குறானை நம்ம பார்க்க முடியல. அருமைக்குரியவர்களை வெட்டுக்கிளிகளை அனுப்பிட்டான். பூரா அனைத்து இஸ்ரவேலர்கள் அந்த ஃபிரௌனுடைய கிபுத்தி கூட்டத்தினர்களுடைய எல்லா வீடுகளிலேயும் வெறும் வெட்டுக்கிளியா இருக்கு. வீடு கூட வெட்டுக்கிளி, படுக்கையில கூட வெட்டுக்கிளி, கக்கூசுக்குள்ள கூட வெட்டுக்கிளி. எங்க போவீங்க? கொசு கச்சாவே எந்திரிச்சிருவான். பாத்ரூம்ல உட்கார்ந்து எந்திரிச்சிடறாங்க. இம்மூட்டு காணும் கொசுவுக்கு நீ எந்திரிச்சிட. பூரா பெரிய பெரிய வெட்டுக்கிளியா பூரா அவங்க வாழக்கூடிய பகுதியில மட்டும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் வாழக்கூடிய பகுதியில இந்த ரயில் தண்டவளத்தை வச்சுக்கோங்க. இங்கிட்டு போற வெட்டுக்கிளியா இருக்கு, அங்கிட்டு போற மூஸா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற சுத்தமா இருக்கு. ஒரு வெட்டிக்குழி கூட அங்க கிடையாது. பெரிய கஷ்டமா போச்சு, சோர்த்திக்க முடியுது. பெரிய சிரமத்திற்கு பிறகு ராவகலாவா மூஸா அலைஹிஸ்ஸலாத்துல வந்தான். மூஸா, இந்த வெட்டுக்கிளி பெரிய பிரச்சனையா இருக்கு, இதை கொஞ்சம் நீக்கிற மாதிரி உங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி உன்னுடைய ரப்பிட்ட துஆ செய்யுன்னு சொன்னா, நம்முடைய ரப்பிட்ட துஆ செய்யுன்னு சொல்ற போது சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை பண்ணிக்கலாம், உடனே நீ போன தடவை தண்ணியை சரி பண்ணி விட்டதுக்கு நான் தான் எல்லாத்தையும் சரி பண்ணுன்னு சொன்னீல, இப்ப வெட்டுக்கிளி எப்படி நீயே சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்றது ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அம்பியாக்களுடைய கல்வி எப்பயுமே வெளிச்சமாக இருக்கும். அம்பியாக்களுடைய கல்வில எப்படியாவது ஒரு அல்லாஹ்வை அணுகிற மாட்டாங்களா, அவங்க ரப்பிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற உள்ளம் தான் அம்பியாக்களுக்கு இருக்கும். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அந்த துஆ செய்யறதுக்கு முன்னாடி அவன் சொன்னான், நீ இந்த பிரச்சனை, இந்த வெட்டுக்கிளி பிரச்சனையை மட்டும் நீக்கிட்டீங்கன்னா இந்த மக்கள் எல்லாம் உங்களோட அனுப்பி விட்டுனேன், நாங்க உங்களை கொண்டு ஈமான் கொள்கிறோம், உன்னை கொண்டு நாங்க ஈமான் கொள்றோம். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அதையும் நம்பிட்டாங்க. நம்பி துஆ செஞ்சாங்க. வெட்டுக்கிளி பிரச்சனை காலையில ஒரு வெட்டுக்கிளியில சுத்தமா போச்சு. அப்பவும் சொன்ன அந்த அரசியல்வாதி, இது மூஸா அலைஹிஸ்ஸலாம் சூனியத்தினால இந்த வெட்டுக்கிளியை அனுப்பி இருக்கிறாரு, எல்லா பிரச்சனையும் இவனாலதான் வருது அப்படின்னு சொன்ன. யார் மேல பழியை தூக்கி போட்டான்? ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல முழு பழியையும் தூக்கி போட்டான். தனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தன்னுடைய பெரிய ஏதோ முயற்சியில இதை கூட சரி செஞ்ச மாதிரி பேசி கொண்டிருந்தான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பத்தி எந்த கவலையும் படல. எவ்வளவு நாளைக்கு சொல்ல போறேன், எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி இந்த வேஷம் போட முடியும்? வேஷம் ஒரு நாளைக்கு கலைந்தே தீரும். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா பார்த்தான், வர்சல் அலைஹிம் தூஃபான வல் ஜராத வல் பூமல. முதல்ல தண்ணியை விட்டான், அப்புறம் வெட்டுக்கிளியை விட்டான், மூணாவதாக பேன் அனுப்பினான். பூரா பயிர தலையில பூரா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, சீல பேர் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி. வறுமையின் காரணமாக ட்ரெஸ் வாங்க முடியாம ஆடைகளில் எல்லாம் பேன், இவங்க உடம்பெல்லாம் பேன். ஒரு பேன் இருந்தாலே கடிக்கப்படி சொல்லிட்டே இருக்கான். இயல்பான நிலை. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் ஃபிரௌனுக்கும் அவனுடைய கூட்டத்தினர்களுக்கும் பூரா பேர் புழுத்து வலி, உடம்பெல்லாம் பேனால் தூக்கிட்டே இருக்கு.
ஒருத்தனால நிம்மதியா இருக்க முடியல. எப்படி இருக்க முடியும்? ஒரு வேலை 2 வேலை கிடைச்சாலே நம்மளால நிம்மதியா இருக்க முடியல. உடம்பெல்லாம் பேனா இருந்தா என்ன செய்யுது? அல்லாஹ் கொடுக்கணும் தண்டிக்கணும்னு நினைச்சாண்டா அவனுடைய தண்டனை வேறு விதமாக இருக்கும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அன்ன அதாபி ஹுவல் அதாபுல் அலீம், எனது வேதனை தான் அந்த வேதனைக்கு நிகராக வேறொரு வேதனை இல்லைங்க. அவ்வளவும் அல்லாஹ் கொடுத்தான். ஆனாலும் அவனுடைய கல்வியில் மாற்றம் வரல, பிறவனுடைய மனசுல மாற்றம் வரல. எல்லாரும் பேர்ல கிடந்து சாவுறாங்க, ஆவா பால சாப்பிடாம பட்னிய கிடந்து சாவுறாங்க. கடைசியில எல்லாரும் அவன்கிட்ட முறையிட்டாங்க. இப்போ ஒரு பேனா வடியுது, கடவுள் மேலேயே பேணு வடியுது. தன்னை கடவுளுங்கிறவன் மற்றவனுக்கு வந்தாலும் வரலாம், கடவுளுக்கு வரக்கூடாது இல்லையா? அந்த அவனோட சேர்ந்தவங்களுக்கு அது கூட மண்டையிலேயே விளங்கல. நம்ம கடவுளை பேர் அடிக்கிறானே, இவன் கடவுள்னு சொல்றானே அப்படிங்கிற விளங்குற அளவுக்கு இல்ல. திரும்ப திரும்ப அவனை கடவுளா நம்பினாங்க. நம்ம எப்படி இந்த கட்சிக்காரங்களை நம்புறோமா இல்லையா? டிஎம்கே எப்ப பார்த்தாலும் முதுகுல குத்துறாருமோ, ஆனா நம்ம அவனுக்கு ஓடு சீட்ல குத்திக்கிட்டோம், அவங்க மேல தூக்கி வைக்கும். இந்த தடவை இவங்க வந்தா அதெல்லாம் நம்மளை தூக்கி நிறுத்திவாங்க. இப்படிதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எத்தனை விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இந்த அக்கிரமக்காரர்களை தான் மேல தூக்கி வைக்கிறோம். நாம மேல வரணுங்கிற யோசனையோ சிந்தனையோ நம்ம ஒண்ணு சேரணுங்கிற நல்லறிவோ நமக்கு வரவே இல்லை. அதே மாதிரி தான் ஃபிரௌனுடைய கூட்டத்தினர்கள் அவங்க சொன்னாங்க, எத்தனை தடவை வந்திருக்கிறான்னு பாருங்க. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, அந்த பயன்கள் கொஞ்சம் லேசாக்கி விடுறாங்க. காலையில பேர் அந்த பேர் போல சுத்தமா குளோஸ், யாரும் தலையில இல்லை, யாரும் உடம்புல இல்லை, பேர் போயிருக்கு, பேர் நல்லா போயிடுச்சு. அதுக்கு பேர் ஃபிரௌன் சொன்ன இதெல்லாம் மூசாவுடைய ஏற்பாடு தான். இதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சூனியத்தினால் செய்யப்பட்ட சதிவேலை. சகோதரர்களே, இந்த சதியை நாம் முறியடிச்சோம். அரசியல்வாதிகள் சொல்றாங்களா இல்லையா? இதே அந்த ஃபிரௌன் புரிது வாங்கி கொண்டது. பார்சல் அலைஹிம் தூஃபான வல் ஜராத வல் கும்மல வல் லஃபாதிய. அடுத்த 4வதாக அல்லாஹ் சொல்கிறான், திருந்தாத காரணத்தினால தவக்களை அனுப்பி வச்சான். உலகத்திலேயே முதலாக தவக்களை அறிமுகப்படுத்தப்பட்ட சமூகம் ஃபிரௌனுடைய சமூகம். இவங்களுக்கு தான் அல்லாஹ் முழுசா படைச்சு அனுப்பினான். பூரா எல்லா வீட்டுகளையும் தவக்களை தவிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்தாலே அருவருப்பா இருக்கும். பூரா சட்டி சோத்து சட்டிக்குள்ள பூரா தவக்கலையா இருக்கு, படுக்கையில கூட தவக்கலையா இருக்கு. எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? எல்லாம் எப்படி அனுப்பியிருக்காங்க. ஒரு சின்ன அனுப்பி, ஒரு பேய் அனுப்பி, பெசாசு அனுப்பி பயங்காட்டாங்க. அவங்களுக்கு அனுப்புறது கூட அற்ப பொருள்களை எல்லாம் அனுப்பியிருக்கு. தவக்கலை அனுப்பிட்டான். பூரா வீடே தவக்கலை, அவங்க தெருவே தவக்கலை, பூரா மேல கீழே எல்லா இடத்தையும் தவக்கலை, மேல தவறு கீழே தவறு. அது மட்டும் தொங்கி நிக்கிது பிடிச்சுக்கிட்டு. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள அரண்டு போன அந்த அத்தனை வேதம் ஃபிரௌனுக்கு அதே கதியில அல்லாஹ் தரப்படுத்தான். இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், எனக்கு ஏதாவது இந்த தவக்கலைக்கு ஏதாவது வழி செய்ப்பா அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சரியா எல்லாம் துஆ செஞ்சா அல்லாஹ் தவக்கலை நீக்கி வச்சான். அர்சல்னா அலைஹிம் தூஃபான வல் ஜராத வல் கும்மல வல் லஃபாதிய வத்தம. 5வது சோதனையாக அல்லாஹ் தஆலா ரத்தத்தை அனுப்பினான். அவங்க எதை எடுத்தாலும், எடுக்க போகும்போது தண்ணியா இருக்கும், குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்தாண்டா தண்ணியா இருக்கும், வாங்கிட்டு கொண்டு போனா ரத்தமா போயிடும். சமைக்கிறதுக்கு தண்ணி எடுத்தா தண்ணியா இருக்கும், ஆனால் அரசியை போடுகிற பொழுது அது ரத்தமா மாறும். எதையுமே உட்கொள்ள முடியாமல் அல்லாஹ் ஆக்கினான். குளிக்க போனா தண்ணியா இருக்கும், ஆத்துல அவன் குளிக்க போனா ஆத்துல தண்ணியா இருக்கும், ஆனால் ரத்தமா மாறும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகம் குளிக்க போன நைல்ல அந்த தண்ணி தண்ணியாவே இருக்கும். இவங்க குளிச்சா தண்ணியா இருக்கு, அவன் குளிச்சா ரத்தமா இருக்கு. என்ன செய்ய முடியும்? எவ்வளவு பால் அடிக்க ரத்தம். குளிக்கவும் முடியல, கழுவவும் முடியல, ஒண்ணுமே செய்ய சாப்பிடவும் முடியல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ள கொண்டு விட்டான். சாதாரணமான ஒரு விஷயம். அல்லாஹ் கொடுத்த தண்டனை ஒரு பெரிய மலையை தூக்கி அவன் தலையில போடல, எதை தொட்டாலும் ரத்தமாக ஆக்கினான். இந்த 5 சோதனை தொடர்ந்து கொடுத்தும் கூட அவர்கள் திருந்தவில்லை. அல்லாஹ் இறக்கப்பட்டு இதுல திருந்திடுவானா, இதுல மாறிடுவானா, இதுல அவன் நேர்வழி அடைஞ்சிருவானா என்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனை தன் வழியில் கொண்டு வருவதற்காக ரப்பு முயற்சித்தான். ஆனால் அவன் ஒத்து வரல, அவன் திருந்தல. இறுதியாகத்தான் இவனுக்கு சாவுமணி அடிக்க வேண்டும் என்று நைல் நதியில் வைத்து ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனை அழித்த வரலாறை திருக்குர்ஆன் பல இடங்களிலே சொல்லுகிறது.
இதை ஏன் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அம்பியாக்களுக்கு அல்லாஹ் தஆலா துஆவுடைய வலிமையை கொடுத்திருக்கிறான். துஆவுக்கு நிகரான வலிமை இந்த முழு உலகத்திலேயே யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லிகுல்லி நபியின் தஅவத்துன், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை கொடுத்திருந்தான். அந்த பிரார்த்தனையை அவர்களின் ஹயாத்தில் அவர்கள் பிரயோகித்து விட்டார்கள். நான் அந்த துஆவை கைவசம் வைத்திருக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்திலே உம்மத்திற்காக வேண்டி அதை பிரயோகிப்பேன் என்று சொல்லி காட்டினார்கள். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் துஆவை கொடுத்திருக்கிறான். இந்த துஆவை கொண்டு இந்த பிரபஞ்சத்தையே தலைகீழாக மாற்றி அமைக்கப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மாற்றி அமைத்தார்கள். இந்த துஆவை கொண்டு அரசியல்வாதிகளால் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆன்மீகமா அரசியலால் வருகிற பொழுது ஆன்மீகத்தை கூட அரசியல் அமைக்குவான் சுப்ஹானஹு வ தஆலா. அதனால இந்த மாதிரி ஃபிரௌனுடைய சுபாவம் படைத்தவர்கள் மனிதர்கள பல பேர் இருக்காங்க. எத்தனை சோதனை அல்லாஹ் அனுப்பினாலும் திருந்த மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது வியாக்கியானம் சொல்லுவான், அதாவது ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவான். காலில் அடிபட்டு படுத்திருந்தான்னா அது அல்லாஹ்வுடைய சோதனைன்னு வச்சுக்கோங்களேன். நீ நடந்து போனேன் சனியை குடிச்ச போய் எவனோ கல்ல போட்டு வச்சிருக்காங்க. நான் போகும்போது விழுவனுமே போட்டிருப்பாங்க. துரோகத்துடைய எண்ணத்துல செஞ்சிருக்காங்க எல்லாம். அதெல்லாம் நம்ம தாண்டிட்டோம்ல அப்படின்னு சொல்லி பேசுவோம். எந்த சோதனை வந்தாலும் இது நம்மளுடைய பாவத்திற்கு பிரதிபலனாக அல்லாஹ் தந்திருக்க கூடும். நம்ம செய்கையை மாத்திக்குவோம், நம்ம நல்ல மனுஷனா ஆகிருவோம்ங்கிற சிந்தனை வராது. மாறாக அந்த தண்டனையே அவன் வேற மாதிரியாக யோசிப்பான், யோசித்த மாதிரி. எனவே தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறான். இப்படியெல்லாம் அவனுக்கு அவகாசம் கொடுத்து அந்த அவகாசத்தை அவன் பயன்படுத்தி கொள்ளாத காரணத்தினால் கோர முடிவு அவனுக்கு ஏற்பட்டது. கோர முடிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். அவ்வளவு பலம் இருந்தும் கடைசியாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தண்ணிக்குள்ள முக்கி சாகடித்து விட்டான். எனவே யார் யார் தங்களின் வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு முரண்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அவகாசத்தை தங்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பாக கருதுகிறார்கள். அது வாய்ப்பல்ல, அது திருந்துவதற்கு கொடுக்கப்பட்ட அவகாசம். திருந்தவில்லை என்று சொன்னால் ஃபிரௌனுக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு முடிவு, மூட்டையை கட்டி தூக்கிட்டு வர்ற மாதிரி அல்லாஹ் தஆலா செய்திருப்பான். இதை உணர்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நமக்கு பதிவு செய்கிறார். எல்லாம் உள்ள ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா திரும்பி வாழக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் தந்தருவானாக. யாருக்கும் எந்த சிரமமும் கஷ்டமும் கொடுக்காம வாழக்கூடிய மனித இதயத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. மன்னிக்கும் மனோநிலையை தந்தருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.